இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை தியானிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் வயசு ஆக ஆக அழிவு தென்படும். மனுஷனுடைய வாழ்க்கையே பிறப்பிலிருந்து மரணத்துக்கு நேராக போகின்ற வாழ்க்கை. அதாவது அந்த வாழ்க்கையில் மகிமை இருக்காது. ஒவ்வொரு நாளும் கழிய கழிய, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் போக போக மனுஷன் பலவீனத்தின் மேல் பலவீனத்தை நோக்கி போவான். அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து கொண்டே போகும். அவனுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி போகும், அழிவை நோக்கி போகும். எந்த ஒரு மனுஷனும் இந்த பௌதிக உடலில் வாழும் பொழுது நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏன் என்றால் அந்த வாழ்க்கை கேட்டுக்கு நேராக, அழிவுக்கு நேராக, துக்கத்துக்கு நேராக, பலவீனத்துக்கு நேராக போகும். அது யாரானாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் உள்ளவனானாலும் ஐஸ்வர்யம் உள்ளவனானாலும் சரி, இந்த கேட்டிலிருந்து அவன் தப்பவே முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 32வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன அதிகாரம், என்ன உலக மேன்மை, மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? அவன் போகிற இடம் மரணம், பாதாளம். ஒவ்வொரு நாளும் அந்த வாழ்க்கையில், மனுஷனாக வாழ்கிற வாழ்க்கையில் துக்கம் மறைந்தே இருக்கும். எவ்வளவு உலக தாளந்துகளில் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் கழியும் போது மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை என்றால் அது என்ன வாழ்க்கை? என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ? அது பாதாளத்தை, மரணத்தை, அழிவை நோக்கி போகின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில் இருந்து தேவன் நம்மேல் அன்பு வைத்ததினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறார். உலகத்தானுடைய வாழ்க்கை பிறப்பில் ஆரம்பித்து மரணத்தில் முடியும். ஆனால் கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மரணத்தில் ஆரம்பிக்கும். மரணத்தில் ஆரம்பித்து அது ஜீவனுக்கு ஏதுவாக போய்கொண்டே இருக்கும். உலகத்தானுடைய வாழ்க்கையில் மகிமை குறைந்து கொண்டே போகும். ஆனால் கிறிஸ்துவில் உயிர்ப்பிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் மகிமை பெருகி கொண்டே போகும். ஜீவனுக்கு போகிறோம், அழிவுக்கல்ல. அழிவில்லாத இந்த உடல் நித்திய உடலாக, நித்திய ஐஸ்வர்யமாக, நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் கடந்து போய்கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இந்த நம்பிக்கை யாருக்கு உண்டு? கிறிஸ்துவை தரித்து கொண்டு மறுபடி நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். இதுதான் கிறிஸ்து சிலுவையில் செய்த பிரதானமான காரியம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அதன் விளைவுதான். நம்முடைய பழைய மனுஷன், பௌதீக மனுஷன், கேட்டுக்கு நேராக, அழிவுக்கு நேராக போகிற மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான்.
இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட ஆவிக்குரிய ஜீவனாக நாம் எழுந்திருக்கிறோம். இந்த நிர்பந்த வாழ்க்கையில் இருந்து நீங்கிவிட்டோம். நம்பிக்கையற்ற ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை இருந்ததே, அந்த வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்முடைய பௌதிக மனுஷன் இல்லை, என்னில் கிறிஸ்து ஜீவிக்கிறார். எத்தனை பேர் இப்படி ஒரு விசுவாசத்திற்குள் வருவார்கள் என்பதை, அது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, சொற்பமான ஜனங்கள் தான் இருப்பாங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது எல்லாரும் விசுவாசிப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதலில் நாம் மரித்து ஆவிக்குரிய ஜீவனாக அழிவில் இருந்து தப்பித்து விட்டேன் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதைத்தான் ஆவியானவர் நமக்கு இந்த இடத்தில் கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் சோர்ந்து போகவே மாட்டோம். உலகத்தில் சொல்லுங்க யாரையாவது, ஐஸ்வர்யம் உள்ளவன், கல்வி உள்ளவன், உத்தியோகம் உள்ளவன், பணம் உள்ளவன், யாரையாவது சொல்லுங்க. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் சொல்லட்டும். பெரிய ராட்சசன் போல இருந்தான். ஒரு சேனையே, சவுல் ராஜாவையே அவன் மிரட்டி கொண்டு இருந்தான் 40 நாள். ஒரு சின்ன கல் பட்டு, ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனுடைய கல் பட்டு, நெற்றிகள் பட்டு, அவ்வளோ பெரிய ராட்சச உடல் மறித்து போயிற்று. அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே நாங்கள் ராட்சசனை போல இருக்கணும்னு விரும்புவாங்க. அல்ல, அவன் வாழ்க்கையில் நிர்பந்தம் உண்டு. அவன் கேட்டுக்கு போற ஒரு மனுஷன், அழிவுக்கு நேராக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் நமக்கு சொல்ற, நீ கிறிஸ்துவினால் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டவன், ஆனால் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் முள்ளு குத்தி கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு விடை கிடையாது. அவங்க கையில் பட்டயத்தை எடுத்தே ஆகணும். அடுத்தவனை கெடுத்து தான் ஆகணும். அவன் போய் சொல்லித்தான் ஆகணும். அடுத்தவன் காலை வாரித்தான் ஆகணும். அடுத்தவனுடைய நன்மையை கெடுத்து தனக்கு ஒரு நன்மையை உண்டாக்கி தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வான். எல்லாரும் அப்படித்தான். ஆனால் கிறிஸ்துவினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையின் அளவு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கை. தேவாதி தேவன் கிறிஸ்துவாக நமக்குள் ஆவியானவராக அவர் ஜீவிக்கிறார். இதை விட ஒரு பாக்கியமே கிடையாது. இதை விட என்ன பாதுகாப்பு? பௌதிக உடலுக்கு பதிலாக கிறிஸ்துவின் உடல், அழிவற்ற உடல், நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உயிர். அது மரணம், பாதாளம் விழுங்கக்கூடிய உயிர் கிடையாது. அது மனுஷனுடைய உயிர். அது நீங்கி போயிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் புரட்டி போட்டார், நிந்தையை புரட்டி போட்டார். இப்போ நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பித்து உன்னதமான ஒரு வாழ்க்கையில் கொண்டு அவர் வைத்திருக்கிறார். இப்போ நீ ஒரு மனுஷனை சவால் விடுகிற சம்பவங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் என்னை தரித்து கொண்டு இருப்பதனால் நீ சவால் விடு. நீ பார்த்து அது உன்னை பரியாசம் பண்ண விடாதே, நீ பரியாசம் பண்ணு அதை. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நான் என்னை எதிர்க்கிறதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? எது இருக்கிறது? இந்த சவால் உலகத்தான் விட முடியுமா? உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இந்த சவால் விட முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறதுனால, கிறிஸ்துவை இவ்விதமாய் நாம் தரித்து கொண்டு இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சோர்வதுக்கு உலகத்தில் சோர்ந்து போகிறவன் தரித்திரனா, வியாதி உள்ளவனா? இல்லை. ஐஸ்வர்யவான், பலவான், கனவான், பலவான் எல்லாரும் சோர்ந்து போவாங்க. சோர்வற்ற வாழ்க்கை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையையே அவர் சோர்வற்ற ஊழியம் என்று சொல்றார். தேவனுடைய பிள்ளையானால் தேவனை மகிமைப்படுத்துகிற அவருடைய ஊழியத்தின் பங்கு சோர்வற்ற வாழ்க்கை. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல. பிரசங்கம் பண்ணுகிறதுனால நான் சோர்வற்ற வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமா? முடியாது. விசுவாசம். எனக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். என்னுடைய சோர்வடைகிற பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ நான் இல்லை, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் வரும்பொழுது, உலகத்தானுக்கு புறம்பான மனுஷனில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவன் நடுங்கி போவான்.
ஆனால் எங்களுக்கு புறம்பான மனுஷனுடைய சாயல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு உள்ளான மனுஷனுடைய சாயல் அது கிறிஸ்து. நாளுக்கு நாள் ஒவ்வொரு சூழ்நிலையில் நாங்கள் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உபத்திரவத்திலும் நாங்கள் விசுவாசித்து, நான் மனுஷன் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசித்து சூழ்நிலைகளை நாங்கள் பந்தாடுகிறதுனால, துவம்சம் பண்ணுகிறதுனால, சங்காரம் பண்ணுகிறதுனால எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஜீவனுக்கு போகின்ற வாழ்க்கை. ஒரு உலகத்தான் மனுஷனுக்கு நிந்தையும் அவமானத்துக்கு நேராக, மரணத்துக்கு நேராக போகிற வாழ்க்கை. நமக்கு புறம்பா அந்த இவ்வளவு மேன்மை நமக்கு உள்ளே இருக்கிறது, புறம்பே தெரியவே தெரியாது. கிறிஸ்து ஒருபோதும் தன்னை காட்டவே மாட்டார். ஆண்டவரை பார்த்து கேட்டாங்கல்ல, நீ கிறிஸ்துவான்னு கேட்டாங்க, நீ பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்றீங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. எனக்கு உள்ளே இருக்கிறவர் யாரும் தெரியுமா? தேவாதி தேவன், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த பங்கு தான், இந்த ஐஸ்வர்யம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்குள் இருக்கிறது, அது பரம ரகசியம், வெளியே தெரியாது. மகிமையின் ரகசியம் உள்ளே மகிமை நடந்து கொண்டே இருக்கு, நமக்கு மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கு. இப்படி உள்ளே மறுரூபம் அடைந்து கொண்டு இருக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் இரண்டாம் உடன்படிக்கையின் ஆராதனை. என் மாம்ச சிந்தையை தேவனுடைய சிந்தையை கொண்டு நான் அழிக்கிறேன், என்னை எதுவும் சேலஞ்ச் பண்ண முடியாது, ஒரு இச்சை என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். இச்சைக்கு நான் தோல்வியை கொடுக்கிறேன், பயத்துக்கு நான் தோல்வியை கொடுக்கிறேன், என்னை தாக்க வருகிற பாதாளத்தின் வாசல்களுக்கு நான் தோல்வியை கொடுக்குறேன். ஆண்டவர் அப்படிதான் கொடுத்தார். முழங்கால் யாவை எனக்கு முன்பாக முடங்குன்னு சொன்னார். அது எவ்வளவு பெரிய வல்லமையானாலும், அதிகாரமானாலும், பயமானாலும், இச்சையானாலும், மனுஷ உணர்வுகளானாலும் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக முடங்கவே முடங்கணும். இந்த வாக்கியத்தை தான் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன். இந்த சுதந்திரத்தை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை நீங்க எடுத்து வாழ்க்கையை பிரகாசமாக்கி கொள்ளுங்க. நொந்து போய் வாழ்கிற வாழ்க்கை மனுஷனுடையது. சோர்வடையாமல் இளைப்பாறுகிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. சகோதரரே, நாம உலகத்தானை போல துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அந்தஸ்து துள்ளி குதித்து ஓடுகிற கண்டுக்குட்டியை போல, மான் கால்கள் போல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் எங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லைங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் அத்திமரம் என்ன, அவர் எல்லாவற்றுக்கும் அவர் முதல்வர், உருவாக்கினவர். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த வார்த்தையை நம்பி பௌதிகத்தில் இருந்து, மனுஷ வாழ்க்கை நிர்பந்தத்தில் இருந்து விடுதலையாகி தெய்வீகத்தை, தெய்வ சாயலை, தெய்வ சுபாவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொண்டு மறுரூபம் அடையும்படியாக இந்த சத்தியத்தை விசுவாசித்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஜெயம் கொள்வோமாக. ஆமென்.